கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார். இந்த நாள் தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 12வது வசனம். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கும் புல்லு கொப்பாகிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் சொல்லுகிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஆறுதல் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு ஆறுதல் செய்கிற தேவன். இன்றைக்கு அநேகர் ஆறுதலுக்காக எதையோ செய்து கொண்டிருக்கிறார்கள், எதையோ விரும்பி கொண்டிருக்கிறார்கள், எதையோ வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிறார், அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆறுதல் செய்கிறவர். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழும்படி அழைக்கப்பட்ட நாம் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு ஆறுதல் செய்யும்படியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஆறுதல் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய ஆறுதலை நாம் முக்கியப்படுத்த வேண்டும். அவருடைய ஆறுதல் நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமான ஆறுதலை நமக்கு கொண்டு வரும். அநேகர் ஆறுதலுக்காக, ஆறுதல் இல்லாமல், ஆறுதல் வேண்டி, ஆறுதலின் தேவைக்காக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்மை படைத்த கர்த்தர், நாம் ஆராதிக்கிற கர்த்தர், நாம் நம்புகிற கர்த்தர், நாம் வழிபடுகிற கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆறுதல் செய்கிற தேவன், நான் உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆறுதல் இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கிறீங்களோ, உங்கள் வாழ்க்கையில் ஆறுதலற்ற நிலைமையில் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராய் வெளிப்படுகிறார். ஆறுதல் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆறுதல் செய்யும்படியாக அவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அவருக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் ஆறுதலை செய்து, உங்களை ஆறுதல் படுத்தி, உங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து, உங்களை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்வோமா? ஜெபிப்போமா? ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் என்று சொல்லி ஏசாயா 51:12 நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, இந்த வசனத்தின்படி நீர் எங்களுக்கு ஆறுதல் செய்யும், எங்கள் குடும்பத்துக்கு ஆறுதல் செய்யும், எங்கள் பிள்ளைகளுக்கு ஆறுதல் செய்யும். எங்கள் வாழ்க்கையில் நீர் ஆறுதல் செய்கிறவராய் இருக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். நீ சகலவிதமான ஆறுதலின் தேவன். கர்த்தாவே, உம்முடைய ஆறுதலின் அபிஷேகத்தினாலும் உம்முடைய ஆறுதலின் கிருபையினால் எங்களை நிரப்பி எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து நடத்தும். இந்த பூமியில் பலவிதமான பாடுகள் நிமித்தம், உபத்திரவங்கள் நிமித்தம் ஆறுதலற்ற நிலைமையில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி நீர் அவர்களுக்கு ஆறுதல் செய்து அவர்களை ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அதற்கு எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.